இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகுது. 2027 எங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்காதா, இல்லை 2025 மாதிரியே இருந்துருமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது குறிப்பாக பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், தொழில் சார்ந்த பார்ட்னராக இருக்கலாம், புகழ் பெறுதல், நிறையா விஷயத்தில் அது உண்டு. தொலைதூரம் சென்று வர வாய்ப்பு. எங்களுக்கு என்ன நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த கடகராசிக்கு. பொதுவாக கடகராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த ராசி தான் குரு உச்சம் பெறும். ஆமாங்க, இந்த ராசி காலகட்டத்தில் உங்களுக்கு ஜூன் 2 மேலே பார்த்திங்கன்னா உச்சம் பெறும். இப்போ ஜூன் 2 வரைக்கும், ஜூன் 2க்கு மேலே அப்படின்னு 2 வகையை பிரிச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது நிறைய நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்க காத்துட்ருக்குது. முதல்ல ஜூன் 2க்கு மேலே நடக்க போகிற அற்புதம் நல்ல விஷயத்தை பேசிடுவோம். முதல்ல உங்களுக்கு புகழ் பெறுகின்ற காலகட்டம். பாப்புலாரிட்டி அந்தளவுக்கு இருக்குங்க. இடம், பொருள், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட அனைத்தும் இந்த வருடம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்னத்தில் உங்கள் ராசி சந்திரன் கூட குரு வரும்போது சந்திரனும் குருவும் சேர்ந்து ஒரு கஜகேசரி யோகம் வந்துடும். எதிரிகளை வெல்லக்கூடியது, தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த டிலேங்கிறதே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. சில காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லிடுறேன். உங்கள் 10ஆம் இடத்தை, ஒரு ராசிக்கு 10ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசிக்கு 10ஆம்ங்கிறது செவ்வாய் வீடு. இந்த செவ்வாய் வீடை பொறுத்து தான் மாறும். இப்போ இந்த செவ்வாய் வீட்டில் செவ்வாய் பகவான் பார்க்கும்போது ஸ்பீடாகும். செவ்வாய் எந்த கிரகம் பார்க்கலாம், குரு பார்த்தா ஸ்ட்ராங், குரு பார்க்க அமைப்பு இல்லை. சரி, 11ஆம் இடம் லாபஸ்தானம், அங்கே சனி பார்க்குது. இப்போ 10ல் செவ்வாய் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். 11ல் சனி பார்க்கும்பொழுது லாபம் குறைக்கணும். அந்த விஷயங்கள்லாம் கவனமாக டீல் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். கடகராசிக்கு மேன்மை ஏற்படுவதற்கு ஒரு சில கோயில் பரிகாரங்கள் கொடுக்குறோம். அப்போ ஒரு சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அம்சம் உண்டு. ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகுது. 2027 எங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்காதா, இல்லை 2025 மாதிரியே இருந்துருமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது குறிப்பாக பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், தொழில் சார்ந்த பார்ட்னராக இருக்கலாம், புகழ் பெறுதல், நிறையா விஷயத்தில் அது உண்டு. தொலைதூரம் சென்று வர வாய்ப்பு. எங்களுக்கு என்ன தாங்க இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த கடகராசிக்கு. பொதுவாக கடகராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த ராசி தான் குரு உச்சம் பெறும். ஆமாங்க, இந்த ராசி காலகட்டத்தில் உங்களுக்கு ஜூன் 2 மேலே பார்த்திங்கன்னா உச்சம் பெறும். இப்போ ஜூன் 2 வரைக்கும், ஜூன் 2க்கு மேலே அப்படின்னு 2 வகையை பிரிச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது நிறைய நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்க காத்துட்ருக்குது. முதல்ல ஜூன் 2க்கு மேலே நடக்க போகிற அற்புதம் நல்ல விஷயத்தை பேசிடுவோம். முதல்ல உங்களுக்கு புகழ் பெறுகின்ற காலகட்டம். பாப்புலாரிட்டி அந்தளவுக்கு இருக்குங்க. இடம், பொருள், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட அனைத்தும் இந்த வருடம் சூப்பராக இருக்கும். முதல்ல திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும், அனுகூலமாக இருக்கும். நட்பு பாராட்டும் ரீதியாக இருக்கும். குடும்ப ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த ராசியில். 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு வேறையா, நிறைய மாறுதல்கள் உட்பட்டிருக்கும். அத்தனை மாறுதலும் சாதகமாக அமைகின்ற காலகட்டம். ஒரு சிலருக்கு இந்த சொத்துக்கள் பிரிக்கிற ரீதியாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒவ்வொரு டாபிக் வைஸாக போயிடும், நம்ம தெளிவாக உங்களுக்கு புரியும். முதல்ல வேலை எப்படி இருக்கும். வேலை ரீதியாக சுபமாக இருக்கிற காலகட்டங்கள், வேலையில் இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள். ஜூன் 2 வரைக்கும் வேலையில் எவ்வளோக்கு டெவலப் ஆகி போக முடியுமோ அத்தனையும் போய்க்கங்க. ஜூன் 2க்கு மேலே வேலை ரீதியாக விட குடும்ப ரீதியாக, ஃபேமிலி ரீதியாக நல்லாயிருக்கும். அப்போ ஜூன் 2 வரை வேலை, இடம், பொருள், பொருளாதார விஷயங்கள். அதற்கு மேலே ஃபேமிலி லைஃப், கல்யாணம், குழந்தை, நட்பு பாராட்டுதல், டீலிங் பேசுகிறது, இது மாதிரி தான் 2 வகையாக புரிஞ்சுக்கங்க. லைஃப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இடம், வீடு வாங்குறீங்கன்னா ஜூனுக்கு முன்னாடி வாங்கிக்கணும். பூர்வீக சொத்து, அதை விட ஃபிக்ஸ்டு டெபாசிட், அடகு வைத்தது அத்தனையும் மீட்கின்ற காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடம் வாங்குறதுக்கு லோன் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ லோன் கிடைக்குமா கிடைக்காதா, யாருங்க சொன்னது? நிச்சயமாக உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருக்கும். இப்போ மைண்டில் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு வீடு சம்மந்தமாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணும். அந்த வீட்டை ஒன்று வாடகைக்கு விட தோணும்.
இல்லை வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகணும். ஆக வீடு சம்மந்தப்பட்ட ஒரு நிலை நடக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 8ல் இருக்கிற ராகு தான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று மாறி மாறி தொந்தரவு கொடுத்துட்ருக்கும். அதோட 2ல் இருக்கிற கேது பல்வலின்னு இப்போ தான் போயிட்டுருக்குது. அதில் முகத்தில் பிம்பிள்ஸ், அது குறிப்பிட்ட ஏஜுக்கு சொல்லணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸில் சின்ன சின்ன அலர்ஜி, லைட்டாக கண் தொந்தரவு, இதெல்லாம் ஒவ்வொரு ஏஜ் பேராமீட்டர் மாறிகிட்டே இருக்கும். இப்போ பொதுவாகவே முகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கடகம். இது ஆரம்பத்தில் சொல்லிட்டா கவனமாக இருப்பீங்க. ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப மாறுதல் பண்ணக்கூடாது. ஃபுட்டில் உங்களுக்கு எது தேவையில்லை, ரெசல்யூஷன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இருந்துக்கங்க. திருமணத்தை பற்றி பேசுவோம். திருமணம் உண்டுங்க. வைகாசிக்கு பின் திருமணம் அமோகமாக இருக்கிறது. குழந்தை பிறப்பும் நல்லபடியாக இருக்கிறது. தொலைதூர பயணங்கள், தந்தை மகன் உறவு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸு சூப்பர். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்குமா, எப்போங்க கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டம், இந்த போன வருஷம் 2025 கடைசியிலேருந்தே இந்த காலகட்டம் வருது. இங்கே அரசு வேலை, அரசு இது வர வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட்டில் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா எலெக்ஷனால் நடக்காது, அது பொது. ஆனால் உங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்னத்தில் உங்கள் ராசி சந்திரன் கூட குரு வரும்போது, சந்திரனும் குருவும் சேர்ந்து ஒரு கஜகேசரி யோகம் வந்துடும். எதிரிகளை வெல்லக்கூடியது, தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த டிலேங்கிறதே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. சில காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லிடுறேன். உங்கள் 10ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசிக்கு 10ஆம்ங்கிறது செவ்வாய் வீடு. இந்த செவ்வாய் வீடை பொறுத்து தான் மாறும். இப்போ இந்த செவ்வாய் வீட்டில் செவ்வாய் பகவான் பார்க்கும்போது ஸ்பீடாகும். செவ்வாய் எந்த கிரகம் பார்க்கலாம், குரு பார்த்தா ஸ்ட்ராங், குரு பார்க்க அமைப்பு இல்லை. சரி, 11ஆம் இடம் லாபஸ்தானம், அங்கே சனி பார்க்குது. இப்போ 10ல் செவ்வாய் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், 11ல் சனி பார்க்கும்பொழுது லாபம் குறைக்க வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ராஃபிட் ஹையாக வைக்கிறதோட லோயஸ்ட் மார்ஜின். இப்போ 100 ரூபாய்க்கு ஒருத்தங்க விற்கிறாங்கன்னா அதுவும் நீங்கள் 98 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுக்கு வேலையாட்கள் மூலம்தான் பிஸ்னஸ் டெவலப். வேலையாட்கள் மூலம் விளம்பரங்கள் படுத்துதல், பப்ளிசிட்டி ஆகுதல், ஒன்றுக்கு 2 முறை முயற்சி செய்தால் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இப்போ முக்கியமான பாயிண்ட் வருவோம். இவருங்க செக்லிஃபு, இஎம்ஐ டிரான்சாக்ஷனு, சின்ன சின்ன ட்ராவல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு நிற்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக அந்த ராசிக்கு சனியோட அம்சம் ரொம்ப வலுவாக 3ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சது, அது வேறு. அப்போ இந்த உங்கள் ராசிக்கு குரு பலம் வந்தனால இந்த ஸ்லோ டவுன் ஆன அனைத்துமே வேகப்படுத்துவார். ஏன்னா சனியை தன் சுப பார்வையாக பார்ப்பதனால டெவலப் ஆகும். இப்போ இந்த குழந்தைகள் சம்மந்தமாக நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னவங்களுக்கு குழந்தைக்கு முயற்சி பண்ணக்கூடியது, குழந்தைகளால் பெருமிதம் அடைகிற காலகட்டங்கள். இப்போ தான் குழந்தை விஷயம் நிறைய பிளான் பண்ணுறாங்க. சரி, திருமணத்தில் 2 சூட்சம் இருக்குது, சொல்லிட்டு நான் நிறைய பண்ணுறேன். திருமண ரீதியாக பார்க்கும்போது ஒரு சிலர் நிறைய பேர் திருமணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை வர முடிகிற மாதிரி வந்து நின்னதில்லையா. இப்போ திருமணம் நிச்சயமாக இருக்கும். மனதுக்கு பிடித்த வரன். ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம், ஒரு சிலருக்கு உறவில் திருமணம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது எப்போவுமே நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் வந்து, திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது நட்சத்திர பொருத்தாண்டி கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம் இதெல்லாம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நட்சத்திர பொருத்தம் இருக்குது, ஒரு சில கூட்டு திசை பார்ப்போம். அது ஏதோ ஒரு வகையில் இந்த வந்து நல்லா பண்ணிட மாட்டோமா. ஒரு ஜாதகத்தை பார்க்கவே சொல்லுவோம், இது கோயிலில் வைக்க வேண்டிய ஜாதகம், இது மண்டபத்தில் வைக்கலாம், இது எந்த பெண் ஊரில் கல்யாணமாக ஆண் ஊரில், இதெல்லாம் இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டாகும். முகூர்த்த நாள் சரியாக இருந்த அனைத்து திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. முகூர்த்த நாள் சரியாக குறிக்காத திருமணங்கள் பலது பாதிப்பு தான். இப்போ ஒருத்தன் கணவன் மனைவி சண்டைன்னு வரும்போது 2 ஜாதகம் மேரேஜ் டேட் கொடுங்க அப்படிம்போம். மேரேஜ் டேட் போட்டோன்னே தெரிஞ்சிடும், ஆஹா இது எப்படிங்க முகூர்த்தம் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தான் சொல்லுவாங்க, அது அப்படிங்க இது இப்படிங்க, பல கதைகள் இருக்கும். சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க, அதனால இதை வச்சோம். சொந்தக்காரங்களை இப்போ கூட வாழ்கிறாங்க, அந்த பெண்ணு அந்த ஆண், இதுதான் முக்கியம். இதை பார்த்து தான் போட வேண்டிய அமைப்பு. பார்ப்போம். நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கலாம், வெளி மாநிலம் போய் படிக்கலாம். உங்களுக்கே பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட தொழில் வர்த்தகங்கள் அமைய வாய்ப்பு உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதுக்கு என்ன அடிக்கடி இந்த சின்ன சின்ன ட்ராவல் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டு பயணங்கள் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சில விஷயங்கள் கவனம். இப்போ இதுக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா விரைய காலகட்டமாக இருக்குது. இந்த ஜூன் 2 வரைக்கும் விரயம், ஜூன் 2க்கு மேலே லாபம். அப்போ ஜூன் 2 வரைக்கும் என்ன பண்ணும், கையில் காசு இருந்தால் விரயமாயிரும். அப்போ இந்த ராசியை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுங்க. ராகு அங்கே நிற்கிது, 2ஆக பெருக்கி கொடுத்துரும். இதே அந்த ராசியை ஒரு பொருளாக வாங்கி, நகையாக வாங்கிக்கலாம், வேறு ஏதாவது பொருளாக வாங்கி வைக்கலாம். ஆனால் அந்த ராசி சீட்டு போடக்கூடாத ராசி.
மாதம் மாதம் சீட்டு போடுறோம், சீட்டு பணம் வந்து சீட்டு பணம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரதே பிரச்சனையாக இருக்கும். வந்தாலும் விரைய செலவு தான் ஆகும். சீட்டு உங்கள் அமைப்பு கிடையாது, பட் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். ரைட். உங்களுக்கு யாராவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா இந்த நியூ இயர் ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த விஷயங்கள்லாம் கவனமாக டீல் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். கடகராசிக்கு மேன்மை ஏற்படுவதற்கு ஒரு சில கோயில் பரிகாரங்கள் கொடுக்குறோம். அப்போ ஒரு சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அம்சம் உண்டு. உங்களுக்கு நிச்சயமாக இப்போ உங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பெருமாள் அம்சம் வழிபாடு. சங்கு வைத்த கடவுளாக பெருமாள் தான். சங்கமேஸ்வரர் வழிபாடு, அந்த கோயிலெலாம் போயிட்டு வரும்போது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுகிற சூழ்நிலை. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த கடகராசிக்கு. அனைவருக்கும் வணக்கம். பார்ப்போம்.